வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. இந்த அக்டோபர் மாதத்திலே விழாக்கள் உண்டு. அதிலும் குதூகலமான விழாமான தீபாவளி திருநாள் உண்டு. தீபத்தின் ஆவலின்னா வரிசை, தீப வரிசையில் வைத்து வணங்கக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகை இருப்பதனாலே உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த அக்டோபர் பலன்களை பார்ப்போம். இதில் பெருசாக என்ன சார் வரப்போகுது, அதே மாதிரி தான் இருக்க போகுது போங்க அப்படின்லாம் அழுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மாற்றம் இருக்குது சார். மாதக்கோளோடு வருடக்கோளும் கொஞ்சம் மாறப்போகுது. வருடக்கோளான குரு மாறப்போகிறார். அதுவும் குரு எங்கேருந்து மாறாரு, உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்து அப்படியே எல்லா விதத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாருங்க இல்லையா, அவர் இப்போ அதிசாரமாக மாறக்கூடிய மாதம் இது. அதனால் கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கணும். முதல்ல 3ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிநாதனான புதன் உங்கள் ராசியின் கன்னிராசிக்குள்ளே உட்கார்ந்துருந்தார். அவர் இப்போது துலா ராசிக்கு ஒப்பார். 5ஆம் இடம் சுகம், அதிர்ஷ்டம், யூகம், இந்த விஷயத்தெல்லாம் புத்தி சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நல்ல விஷயம் நடக்கும். குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நல்ல ஜோஷ் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண போகிறார். 5ஆம் இடத்துல ஏற்கனவே நமக்கு செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் துலாத்தில். அவரோட சேர்ந்து விடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கலகலப்பான சூழ்நிலையை கொண்டு வந்துட்டார். 10ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் அந்த 4ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளே போயிடுவார். சுக்கிரன் 4ஆம் இடத்துல போன உடனே ரிலேஷன்ஸ் எல்லாம் நிறைய மீட் அவுட் பண்ணுற மாதிரியா இருக்கும். எல்லாரும் கலந்து உறவுகள் ஒன்றாகி உள்ளம் கலரக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக நடக்கக்கூடியது. அப்படி ஒரு நல்ல கெட் மீட் டுகெதர் அப்படின்லாம் இருக்கும். ரைட், நல்ல விசேஷங்கள், விருந்துகள், சுப செலவுகள் எல்லாம் சேரப்போகுது. நல்ல விஷயந்தான். அடுத்தது 17 அன்னைக்கு, அக்டோபர் 17 அன்னைக்கு சூரிய பகவான் இப்போ இருக்கிற 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வந்து உட்கார போகிறார். 5ஆம் இடத்துல வந்த உடனே சூரியன் 5ல் வந்தால் சுகத்தை கெடுப்பார் இல்லைங்களா. அப்போது கொஞ்சம் சுட இருக்கும் இல்லையா. அப்போ கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உங்களுக்கும் உண்டு, குழந்தைக்கும் உண்டு. அதை கொஞ்சம் நல்லா எச்சரிக்கையாக பார்த்துக்க வேண்டிய இடம் 17 தேதிக்கு அப்புறம். ரைட், 18ஆம் தேதி தான் இந்த குரு கிளைமேக்ஸ் இவருக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு தன்னுடைய ஜேர்னியை. ஃப்ரம் உங்கள் ராசியிலேருந்து, மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்குள்ளே வேகமாக உள்ளே வராரு. அப்படி உள்ளே வரும்போது உங்களுக்கு பண வரவை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ பைசா எவ்வளோ நாள் அப்படி நின்றுச்சு, பொருள்லாம் வேஸ்ட்டாக போச்சு, செஞ்ச காரியம்லாம் செய்ய முடியல, ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருந்ததே அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்போது பைசாவை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுமாதிரி தொழிலில் முடக்கி வைத்திருந்த தொழில்கள் இப்போ ஆக்டிவேட் ஆகும். தொழில் கொஞ்சம் வரும். வேலை கிடைக்கலையே அப்படிங்கிறது வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு. சார் அவனுக்கெல்லாம் சம்பளம் உயர்வு கொடுத்தான் சார், எனக்கு ஒன்றுமே சேலரியில் போடல சார் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா இப்போ சேலரி உயர்வுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் போனஸ் அப்படின்னு சொல்ல விஷயம்லாம் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் கூடுதல் போனஸ் அப்படிங்கும். அது குழந்தை வளம் அப்படின்னு கேட்குறது, இது எல்லாத்தையுமே இப்போது உங்களுக்கு கொடுத்துடாது. கொடுத்த கடன் திரும்பி வரலேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, இப்போ கடனும் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளை இந்த பார்வையிலே கொடுத்து விடுவார் குரு. அதனால் கொஞ்சம் சண்டை, வழக்கு, விவகாரங்கள் கொஞ்சம் முடிவுக்கு வர வேண்டிய நல்ல பஞ்சாயத்து தீர்வு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த தீர்வான விஷயங்கள்லாம் இப்போ நடக்க போகுது அப்படின்னு நல்லா தெரியுது. அதனால் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த குரு உங்கள் கையில் கொண்டு கொடுத்துருவார். 24ஆம் தேதி அக்டோபர் அன்னைக்கு விருச்சிக ராசிக்குள்ளார புதன் உள்ளே போயிடுவார், உங்கள் ராசிநாதன். அப்படி உள்ளே வந்த உடனே அவரும் இந்த ரிண ரோக சத்ரு அப்படிங்கிற இடத்த ஆக்டிவேட் பண்ணிடுவார். அதனால் உங்களுக்கு புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய காரியங்கள் இருந்தாலும், விருச்சிக ராசிங்கிறது செவ்வாயோட வீடு, அதனால் கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருந்தாலும் ஆனால் வேலை செய்வார். நிறைய லாபம் கொடுப்பார். எப்படிப்பட்ட லாபங்கள், எதனா நீங்கள் பொருட்களாக வாங்க வேணும் யோசிச்சிங்கன்னா பொருள்கள் எல்லாம் வாங்கிறதுக்கான ஈஸோக் பண்ணி கொடுப்பார். நிறைய பொருள் வரவுகள் எல்லாம் உண்டு. உங்களை பார்க்க வரவங்க கொடுக்கக்கூடிய கிஃப்ட்ஸ்லாம் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் நல்ல ஒரு நிறைய சமர்த்தியான விஷயங்களெல்லாம் சேர்க்க போகிறீங்க அப்படின்னு இருக்கு. ரைட், 27ஆம் தேதி விருச்சிக ராசியிலேருந்து செவ்வாயும் மூவாயும் உட்காந்துருவார். ஆட்சி இடத்துல வந்து உட்கார்றார். செவ்வாய் வர்றதுனால இந்த 7ஆம் இடம் 6ஆம் இடம் லக்ஷ்மி கடாட்சத்தை கன்ஃபார்ம் பண்ணுது. அதனால் உங்களுக்கு பண வரவையும்
இந்த செவ்வாய் உங்களுக்கு கொடுத்து விடும் அப்படின்னு நல்லா தெரியுது. இப்படி இவர்களெல்லாம் மூமெண்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நல்லா இருக்குது. கொஞ்சம் நண்பர்கள் வழியிலே மகிழ்ச்சியான செய்திகளும் உண்டு. நண்பர்கள் வழியிலே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ண வேண்டும் என்ற எச்சரிக்கையும் உண்டு. இந்த விளையாட்டாக பேசுறது அப்படின்னு பேசுவோம் இல்லையா, அது மாதிரி விளையாட்டு வினையாயிடும். அது மாதிரி விளையாட்டாக பேசி மாட்டிக்கிறாரு. மற்றவர்களை கொஞ்சம் போய் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அடுத்தவனை ரெக்கமெண்ட் பண்ணுற கேஸையும் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். வீட்டில் கலகலப்பாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. அப்படியே அதோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாத இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் மண்டையில் எக்ஸ்ட்ராவாக குடைய வைக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால லாபம் உண்டு. லாபம் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தால் இன்னொருத்தர் பிடிக்கணும் இல்லையா? அதனால் ராகுவால் உங்களுக்கு செலவும் உண்டு. அப்படின்னா பெரிய விஷயத்தில் செலவு வந்துடும். எனக்கு குரு வெளியில் வந்துட்டார், அதில் பெரிய லெவலில் செலவும் மைண்டில் வந்துடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. செய்கிற காரியங்கள் நஷ்டமாச்சுன்னா அதை மீட் அவுட் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்து பதவீசாக எது செய்யணும் எது செய்ய வேண்டான்னு ஒரு 17 தேதிக்கு அப்புறம் 18 தேதிக்கு அப்புறம் கால்குலேட்டிவ் ரிஸ்க் அப்படிங்கிறது மட்டும் எடுங்க. மற்ற ரிஸ்க்கெலாம் வேணாம். எனக்கு பணம் வருதா நான் எடுத்து சேவ் பண்ணுவேன். முதலீடுகள் முக்கியம் அப்படிங்கிற எடுத்து வச்சு கொஞ்சம் சேவிங்ஸ் கொண்டு போய் வச்சுருங்க. எல்லா பணத்தையும் செலவு பண்ணுறதெல்லாம் வேணாம். எது வேணும்னா முக்கியமான செலவுகள், அதுவும் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் நிறைவேற்றுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அவங்களுடைய கல்வி நிலை, படிப்பு நிலை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் எஜுகேட் பண்ணிகிட்டே வாங்க. இதுதான் குருவின் மூமெண்ட் எப்பவுமே நல்லது செய்யும். அதுவும் புதனோடு சேரும்போது, புதனை பார்க்க போகிறார், தன் இடத்துல இருந்து உட்காந்துட்டு விருச்சிக ராசியை பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது இந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்து விட்டனால இவங்களை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவார். அப்போ என்ன செய்வார்? எல்லாரையும் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்க வைப்பார். மூத்த சகோதரர் உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லது செய்ய போகிறார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிகிறது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு வளம் நலம் தரக்கூடிய மாதமாக அமையட்டும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.